ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கமளிக்கும் சசி தரூர் தலைமையிலான நாடாளுமன்ற குழுவினர் பிரேசில் பயணம். தமிழக தொடர்வண்டி திட்டங்களுக்கான நிதியை தெற்கு தொடர்வண்டித்துறை திருப்பி அனுப்பியதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலையம்மாள் பிறந்த நாளையொட்டி கடலூரில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை. ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாதது குறித்து பதிலளிக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கைதான நபர்களிடம் நகைகளை பறித்த காவல் உதவி ஆய்வாளர் கைது. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவிழாக்கள் நடைபெற உள்ளதால் நங்கவள்ளி கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஊரணியில் குளிக்கச் சென்ற 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததால் சோகத்தில் மூழ்கிய கிராமம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வேங்கிப்பாளையம் கோவிலில் பணத்துடன் உண்டியலை திருடிச் சென்ற கும்பல், காவல்துறை தேடுதல் வேட்டை. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்.